எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் சிக்மா மேல்ஸ் சேஞ்ச் லஸ்ட் இன்டூ மேஜிக். லஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இச்சைன்னு சொல்லலாம், சபலம்னு சொல்லலாம், செக்சுவல் தாட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள வந்து எப்படி வந்து ஒரு மாயாஜாலமா மாத்துறாங்க. உயர்ந்த குணங்கள் கொண்ட ஆண்கள் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ சிக்மா கேட்டகரியில வர மேல்ஸ் வந்து இந்த விஷயம் லஸ்ட் எனர்ஜிய வந்து ஒரு மேஜிக்கா அவங்களால எப்படி மாத்த முடியுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே குடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுறது காமனா எல்லாருக்குமே ஒரே மாரியான வாழ்க்கை தான். இந்த விஷயத்துல நம்ம எல்லாருமே எப்படி டிஃபர் ஆகுறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை மூலியமா தான் நம்ம டிஃபர் ஆகுறோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். நம்ம என்ன ரூட்ட சூஸ் பண்றோம்? என்ன மாதிரியான பாத்ல டிராவல் பண்றோம்? அதுவும் முக்கியமா வந்து ஒரு மென் வந்து என்ன மாதிரியான பாத்த சூஸ் பண்ணி டிராவல் பண்றாங்களோ, அதுக்கு ஏத்தா மாரி தான் அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமும் வந்து எவால்வ் ஆகும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். சில ஆண்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பாதைகள வந்து, ஓகேப்பா நம்மளுக்கு இந்த லைஃப் கிடைச்சிருக்கு. இந்த லைஃப் உருப்படியா வாழ்ந்தாகணும். ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கோல நம்ம செட் பண்ணணும். ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணணும். அத நோக்கி தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாவே நம்ம வாழணும்னு சொல்லப்படுற மாரி, அத சூஸ் பண்ணி அதுல அவங்க டெவலப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில ஆண்கள் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைய வாழ வந்துட்டோம். வாழ்க்கைன்றது வாழ்வதற்கு, அனுபவிப்பதற்கு. அப்ப அத அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சோறு உண்டு, சுகம் உண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடான்னு சொல்லிட்டு, அவங்கள சுத்தி இருக்கிற பிளஷரான விஷயங்கள எப்படிலாம் அனுபவிக்கலாம்னு சொல்லப்படுற விஷயத்த பிளான் பண்ணி, யோசிச்சு, வாழ்க்கைய ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, ஒரு சில ஆண்கள் வந்து ரொம்ப டிஃபரண்டான வேல யோசிச்சு, அவங்க வாழ்க்கைய சவால்கள் நிறைஞ்சதா மாத்திக்கிட்டு இருப்பாங்க. சவாலான விஷயங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லப்படுறத யோசிச்சு, அது மூலியமா அதுல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரி பாத்து சூஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கை கிட்ட கூட, இயற்கை கிட்ட கூட வந்து வாழ்க்கைய வந்து ஒரு ஈஸியான லைஃபா எனக்கு வேணாம். எனக்கு வந்து ஒரு சவாலான லைஃபா தான் வேணும். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லைஃப் பாத் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அந்த சவால்கள வந்து சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரியான பாத் ஏன் அவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி பாத்தீங்கன்னா வந்து, இப்போ இந்த சவால்கள சூஸ் பண்ணி அந்த பாத்ல டிராவல் பண்ற மென்ஸ் வந்து இயற்கையாவே ஒரு ஸ்ட்ராங்கான மென்னா மாறிட்டே வருவாங்க. அப்படி இயற்கையாவே ஸ்ட்ராங்கான மென்னா மாறிட்டே வரும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி சொன்னேன்ல. ஒரு சில ஆண்கள் வந்து கொஞ்சம் கோல் நோக்கி ஓடுவாங்க. ஒரு சில ஆண்கள் வந்து பிளஷர் என்ஜாய் பண்ண ஓடுவாங்கன்னு. இந்த 2 ஆண்களுக்கும் கிடைக்கிற அந்த ரிசல்ட் வந்து இந்த ஆண் சவால சூஸ் பண்ணி அது மூலியமா டெவலப்பர் ஆணுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். முதல்ல இந்த மைண்ட் செட் வந்து இந்த மாரி ஆண்களுக்கு எப்படி வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில சந்திச்ச விஷயங்கள், சந்திச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா அவங்களுக்கு என்ன தெரியும்னா வந்து நம்ம டிஃபிகல்ட்டான ரொம்ப சவாலான பாத்த சூஸ் பண்ணி போம்போது நம்ம ஸ்ட்ரென்த்தா மாறிடுவோம். அப்ப லைஃப் வந்து நம்ம ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ணலாம். லைஃப் வந்து ஈஸியா வாழலாம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணமும் இருக்கிறதுனால, எல்லாத்தையுமே தாண்டி இப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு ட்ரீமா நெறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். பணம், பேர், புகழ், காதல், காமம் எதுவா வேணா இருக்கலாம். அது கனவுல இருக்கும்போது இருக்கிற அந்த ஹாப்பினஸும், சந்தோஷமும், அந்த பிளஷரும் வந்து நிஜத்துல நடக்கும்போது இருக்காது. நிஜத்துல நடக்கும்போது என்னப்பா இதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டோம், இதுக்கா இவ்ளோ அலைஞ்சு திரிஞ்சு இவ்ளோ தூரம் ஓடணும்னு சொல்லப்படுற இந்த தாட் தான் வரும். அப்போ உண்மையிலேயே ஒரு ஆண் எத ஜெயிக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கனவுல வர விஷயங்கள ஜெயிக்க ட்ரை பண்ணக்கூடாது. அந்த கனவையே அதாவது அவங்க ஆசையே ஜெயிக்கணும். அவங்கள வந்து ஒரு டிசைர்லெஸ் மென்னா மாத்தணும். டிசைர வந்து தாண்டுன ஒரு மென்னா மாறும்போது மட்டும் தான், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுடைய ஆசை இல்லாமலே அவங்கள நோக்கி வரும் அப்படின்னு சொல்லப்படுற, இந்த உண்மைய தெரிஞ்ச பீப்பிள் தான் அந்த டிஃபரண்டான பாத்த சூஸ் பண்ற மென்கள்லாம் சிக்மா மேட்ஸ் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். ரொம்ப ஹை வேல்யூ மென்ஸ் அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். ஸோ இத சூஸ் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லஸ்ட் எனர்ஜி. லஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற அந்த செக்சுவல் தாட்ஸ வந்து அவங்க எவ்வளவு தூரம் செக்ரிகேட் பண்ணி யூஸ் பண்றாங்கன்றத பேஸ் பண்ணி அவங்க லைஃப் மாறுதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லஸ்ட் இஸ் அ ரா எனர்ஜி அப்படின்ற மாரி சொல்லலாம். ரா எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ 3 டைப் ஆஃப் பீப்பிள் 3 டைப் ஆஃப் வேல வந்து லஸ்ட்ட யூஸ் பண்ற பீப்பிள் இருப்பாங்க. லஸ்ட்ட நான் எதோட ஃபர்ஸ்ட்டு ஒப்பிடுறேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அமிர்தம் பாட் ஆஃப் நெக்டர்ன்னு சொல்லுவாங்க. அமிர்தத்தோட நான் ஒப்பிடுறேன். இந்த அமிர்தத்த வந்து முதல் டைப் ஆஃப் மென் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டெய்லி எடுத்து குடிக்கலாம். டெய்லி இந்த அமிர்தத்த வந்து சுவைக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி யூஸ் பண்ணுவாங்க. 2வது கேட்டகரில இருக்கிற மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம பண்றோம். நெறைய ஒரு சேலஞ்சான விஷயத்த பண்ணி, அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ரிவார்டா இந்த லஸ்ட் ஐ மீன் ரிவார்டா இந்த பாட் ஆஃப் நெக்டர் அமிர்தத்த நம்ம வந்து பருகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. 3வது கேட்டகரில இருக்கிற மென்ஸ் எப்படி யோசிப்பாங்கன்னா வந்து, இத தொடவே வேணாம். இத அப்படியே பாதுகாத்துட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து வேற லெவல்ல மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட்ல இருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரில வர மென்ஸ் வந்து வேஸ்டிங் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். 3 கேட்டகரில வர மென்ஸ் வந்து மிஸ்ஸிங் லைஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். 2ண்ட் கேட்டகரில வர மெயில்ஸ் தான் சிக்மா மெயில்ஸ். 2ண்ட் கேட்டகரில இந்த மெயில்ஸ் எப்படி வராங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா இப்போ ஒரு இடத்துல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. குழாய்லயோ, இல்ல மழையிலயோ ஊத்திட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது பூமிய நோக்கி போகும். ஆனா அந்த தண்ணிய வந்து வாட்டர் பாட்டில்ல புடிக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வாட்டர் பாட்டில்ல நிறைஞ்சிருக்கும். அந்த வாட்டர் பாட்டில் வச்சு பிசினஸ் பண்ணலாம்.
ப்ராப்பரா அந்த வாட்டர் பாட்டில நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்கலாம். ஸோ, அப்போ அந்த விஷயம் மேலருந்து வர அந்த ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ சேனலைஸ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அத சிக்மா மேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. செகண்ட் கேட்டகரில அதான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. பொதுவா அத சேனலைஸ் பண்ற விஷயம். ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க, ஃபேஷன்ல இருப்பாங்க, பிசினஸ்ல இருப்பாங்க, முக்கியமான ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றதுல இருப்பாங்க. அத பண்ணிட்டு அது ஓகே நம்ம ஏதோ ஒரு விஷயம் சாதிச்சிருக்கோம்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு வரும்போது, லஸ்ட் எனர்ஜிய வந்து ஒரு ரிவார்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சின்ன வயசுல எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது, எக்ஸாம் முடிஞ்சோனே ஒரு லீவ் வருது பார்த்தீங்களா? எக்ஸாம் முடிஞ்சதுனால தான் அந்த லீவுக்கே மரியாதைன்ற மாரி, நம்ம லைஃப்ல நம்ம முக்கியமான விஷயம் சாதிச்சா தான் லஸ்ட் எனர்ஜிக்கே மரியாதை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, அத ஓவரா வேஸ்ட்டும் பண்ணாம, சுத்தமா தொடாமலும் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நோ ஃபேப்ல இருப்பாங்க. அந்த மாரியும் இல்லாம, கரெக்ட்டா பயன்படுத்துறதுனால அதோட யூசேஜ் வந்து வேற லெவல்ல பயன்படுத்தி, அத ஒரு ரா எனர்ஜியா வந்து வச்சுட்டு இருக்கறனால, இந்த மேஜிக் அவங்க லைஃப்ல நடக்குது. ஒரு ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ற ஒரு மென்ஸாவும் அவங்க மாறுறாங்க. 2வது விஷயம் எப்படி மேஜிக்கா மாத்துறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லஸ்ட் இஸ் அ லவ் மேக்கர் அப்படின்ற மாரி சொல்லலாம். லஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற இந்த எனர்ஜிய வந்து ஒரு லவ்வா கன்வெர்ட் பண்ற அந்த ஒரு திங்கிங் வந்து சிக்மா மேல்ஸ்க்கு அதிகமா இருந்துட்டு இருக்கும். இப்போ லஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்குள்ள தொலைஞ்சு போயிடுது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஆனா அந்த லஸ்ட் எனர்ஜிய ப்ராப்பரா வந்து சேனலைஸ் பண்ணும்போது லவ் அதிகமாகும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த ஒரு காரணத்தால தான் வந்து முக்காவாசி மென்ஸ் ஐ மீன் முக்காவாசியான வுமன்ஸ் வந்து இந்த மாதிரியான மென்ஸ் மேல வந்து நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஆட்டோமேட்டிக்கா எப்படி உங்களுக்கு வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு மென் வந்து சேஸ் பண்றாங்க. ரிலேஷன்ஷிப்ல ஒரு வுமன சேஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லஸ்ட்ட மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பாதியிலேயே பிரேக்கப் ஆக அதிகமா வாய்ப்பு இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டிமேஷனும் இல்லாம போற வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ற மென் எப்பயுமே வந்து லஸ்ட்ட பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸுமே வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான நல்ல ரிலேஷன்ஷிப்ப யூஸ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்ப உருவாக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் மட்டுமே அதிகமா இருக்கிறதுனால, அவங்களுக்கு வந்து லஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு கிஃப்ட்டாவே கிடைக்க ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் மேல லஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த வந்து லவ்வா மாத்துறது அப்படின்னு சொல்லப்படுறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயுமே லவ் இருக்கு. எல்லாருக்குள்ளயுமே நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதுதான் வெளிய நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒரு பெர்சன நம்ம நல்லவங்க, கெட்டவங்கன்னு சொல்றது எல்லாமே வந்து நம்ம பார்வையில தான் இருக்கு. நம்முடைய எண்ணத்துல தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவோம். அப்போ லஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். ஏன்னா பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து பயாலஜிக்கலா எல்லாருமே காமன். ஆமாம். அனிமல்ஸும் காமன், நம்மளும் காமன் தான். அப்ப அனிமல்ஸ்க்கும் இந்த விஷயம் இருக்கு அப்படின்னா, அனிமல்ஸ் எதுக்காக பயன்படுத்தும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த லஸ்ட் எனர்ஜிய வந்து அதோடைய ஜெனரேஷன், அதோடைய அந்த இன உற்பத்திக்காக பயன்படுத்தும். இல்ல வந்து ஃபுட் தேவைப்படுறதுக்காக, அந்த ஃபுட் எடுக்கிறதுக்காக, எனர்ஜிய மெயின்டெயின் பண்றதுக்காக பயன்படுத்தும். ஆனா, அதே லஸ்ட் எனர்ஜி ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட, அனிமல்ஸ் கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன இருக்குன்னா, பகுத்தறிவு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப அது ஒன்லி பயாலஜிக்கல் நீட்க்காக மட்டுமே ஒரு ஹியூமன் பயன்படுத்துறான் அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, அவன் அனிமலோட திங்கிங்க்கும், அந்த ஹியூமன் பீயிங்கோட திங்கிங்க்கும் பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா, அந்த விஷயத்த யோசிச்சு, அனிமல் திங்கிங்ல இருக்கிற ஹியூமன் பீயிங் வந்து, அந்த லஸ்ட் எனர்ஜிய ப்ராப்பரா பயன்படுத்துறது மூலியமா, ப்ராப்பரா வந்து இன்டெலக்சுவல வளர்த்துக்கிறது மூலியமா, கான்ஷியஸா மாறுறது மூலியமா, இறைநிலையே அடையலாம்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சுட்டு போயிருக்காங்க. அனிமலா இருக்கிறவன் மனுஷனா மாறுறான். மனுஷனா இருக்கிறவன் கடவுளா மாறுறான்ற மாரி, அப்ப அந்த அனிமலுக்கும், கடவுளுக்கும் நடுவுல தான் நம்ம இருக்கோம். நம்ம அனிமலா மாறப் போறோமா? கடவுளா மாறப் போறோமான்ற விஷயத்த டிசைட் பண்றது இந்த லஸ்ட் எனர்ஜி அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்ப அந்த லவ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வுமன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா உயிர்களுமே வந்து நம்ம கிட்ட ஒரு அடைக்கலம், நம்ம கிட்ட ஒரு அன்பா பழகுற அந்த ஒரு உணர்வ ஏற்படுத்தும் இந்த விஷயம். இதனால தான் வந்து கேர்ல்ஸ் கிட்ட அதிகமான ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ற ஒரு மென்ஸாவும், இந்த எம்பத்தைசிங்ன்னு சொல்லுவாங்க. உணர்வுகள புரிஞ்சுக்கிற ஒரு மென்ஸாவும் இருக்காங்க. இந்த லஸ்ட் எனர்ஜிய வந்து ப்ராப்பரா செக்ரிகேட் பண்றது மூலியமா. அத லவ்வா மாத்துற சிக்மா மேல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லஸ்ட் இஸ் அ ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். என்கிட்ட 100 இளைஞர்கள குடுங்க. நான் இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைய ஒருத்தர் சொல்றாருன்னா, அந்த யங்ஸ்டர் வந்து எவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருப்பார்ன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து தமிழ்நாட்ட மாத்தி காட்டுறேன்னு சொல்லல, இல்ல அவர் பொறந்த கல்கட்டாவ மாத்தி காட்டுறேன்னு சொல்லல. ஒரு ஸ்டேட்ட நான் மாத்தி காட்டுறேன்னு சொல்லல. 100 இளைஞர்கள குடுத்தா, இந்தியாவோட தலையெழுத்தையே நான் மாத்தி காட்டுறேன்னு சொல்றாருன்னா, அப்போ அந்த இளைஞர்கிட்ட இருக்க அந்த தன்னம்பிக்கையும், கான்ஃபிடன்ஸும் எல்லாத்தையுமே தாண்டி அவருக்கு இந்த மேஜிக் தெரிஞ்சிருக்கு. இந்த லஸ்ட் எனர்ஜின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த, அந்த இளைஞர் ப்ராப்பரா வச்சுட்டு இருந்த அந்த ஒரு காரணத்தால தான் வந்து இந்த அளவு தைரியமான ஒரு ஸ்பீச்சும், இந்த அளவு வந்து இவ்ளோ பேர இன்ஸ்பயர் பண்ற ஒரு விஷயத்தையும் அவரால பண்ண முடிஞ்சுது. எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நெறைய பேர் கோல் செட் பண்றாங்க. கோல் நோக்கி ஓடுறாங்க. ஆனா ஒரு சில இளைஞர்களால மட்டும் தான் வந்து அந்த கோல்ஸ் கரெக்ட்டா அச்சீவ் பண்ற வரைக்குமே நெவர் கிவ் அப் ஆட்டிட்யூட்ல போய் அந்த கோல அச்சீவ் பண்ண முடியுது. அரைஸ், அவேக் அண்ட் நாட் ஸ்டாப் அன்டில் யூ ரீச் யூர் கோல்ன்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொன்ன மாரி,
இந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் ஒரு பெர்சனுக்கு வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேக் போனா இருக்கிறதே வந்து இந்த லஸ்ட் எனர்ஜியா தான் இருந்துட்டு இருக்கும். காரணம் அவங்களுடைய கோல்ல வந்து அவங்க ஃபுல்லா அவங்களுடைய எனர்ஜிய வந்து சேனலைஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கிறதுனால, இந்த லஸ்ட் எனர்ஜி வந்து அங்க போயிட்டு இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. விவேகானந்தர பொறுத்தவரைக்கும் யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்றதுக்காக அவர் சொன்ன ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில அதிகமா இருந்துட்டே இருக்கு. ஆனா வெளியில அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய தேடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான பவர புரிஞ்சு நீங்க டெவலப் ஆனீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள தேடி வந்தே தீரும். ஆப்பர்ச்சுனிட்டிய அட்ராக்ட் பண்ணுங்க. சேஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லப்படுற இந்த ஃபார்முலாவ சொன்னது மட்டும் இல்ல, வாழ்ந்து காமிச்சும் போய் லஸ்ட் எனர்ஜி தான் வந்து ஒரு பெர்சனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அத வச்சு அவன் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிய உருவாக்க முடியும்னு சொல்லப்படுற மேஜிக்ன்னு சொன்ன பெர்சன் தான் விவேகானந்தர். ஸோ சிக்மா மேல்ஸும் இந்த ஒரு ஃபார்முலா பயன்படுத்துறதுனால ஆப்பர்ச்சுனிட்டீஸ அட்ராக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து சேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லஸ்ட் வேஸ் அ லைஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. லஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுக்காம, அத தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க பீப்பிள், தேவையில்லாம எப்படி கொண்டு போகணும்னு தெரியாத பீப்பிளுக்கு வந்து லைஃப் பயங்கரமா போர் அடிக்கும். லைஃபே ஒரு மாரி விரக்தியா போகுது. லைஃப் எத நோக்கி போகுதுன்னே தெரியல. நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. லைஃப் என்ன சாதிப்போமா மாட்டோமா? நம்ம லைஃப் எப்படி போகுது? நம்மள ஏதோ லக் அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லிட்டு இவ்ளோ எண்ணங்கள் ஒருத்தரோட மனசுல ஓடிட்டு இருக்குன்னா, அவங்க லஸ்ட் எனர்ஜிய ப்ராப்பரா பயன்படுத்தல அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஏன்னா லஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ப்ராப்பரா பயன்படுத்துற பீப்பிளுக்கு தான் தெரியும். லைஃப் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ். லைஃப் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு மிஸ்ட்ரி அப்படின்ற மாரி சொல்லலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. எக்கச்சக்கமான திறமைகள் திறமைகள்ன்றது செகண்டரி. இந்த வேர்ல்ட பத்தி, யூனிவர்ஸ் பத்தி, அதுக்கும் மேல சில விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களோட லஸ்ட் எனர்ஜி மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். இது யாரும் கத்துக் குடுக்க வேணாம். நீங்களே உணர முடியும். ஆட்டோமேட்டிக்கா உணர முடியும். இந்த ஒரு விஷயத்த சிக்மா மேல்ஸ் புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, தனிமையில இருப்பாங்க. ஒரு நாள்ல கொஞ்ச நேரமாவது தனிமையில இருக்கணும். கொஞ்ச நேரமாவது நம்ம கிட்ட நம்ம பேசணும். மெடிடேஷனா இருக்கலாம், யோகாவா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்து மூலியமா அவங்க கூட அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த கனெக்ட் பண்ணது மூலியமா தான் லைஃப் உடைய அந்த விஷயம், லைஃப் எப்படி டிராவல் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, நம்ம எப்படி மூவ் பண்ணா லைஃப் எப்படி திரும்பும் சொல்லப்படுற இந்த டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, ஐ மீன் லா லஸ்ட் எனர்ஜிய வந்து யூஸ் பண்ணி இந்த டெக்னிக்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, லைஃப ரொம்ப அழகா கொண்டு போற அந்த சிஸ்டமேட்டிக்கான ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அ ஒரு டயகிராமேட்டிக்ன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயமா லைஃப்ப எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அவங்களுக்கு லைஃப். அதுக்கான காரணம் இந்த எனர்ஜி அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பரா யூஸ் பண்றதுனால அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, லஸ்ட் இஸ் அ மேஜிக் பேண்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வந்து விஜய் டிவில ஒரு சீரியல் பார்த்திருப்போம். முக்கியமா 90ஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜீ பூம்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீரியல். ஒரு சின்ன பையன் வந்து பேப்பர்ல வந்து அவனுக்கு புடிச்ச பொருட்கள்லாம் வரையறான். அந்த ஜீ பூம்பா பென்சில வச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கண் முன்னாடி வர ஆரம்பிச்சுரும். அந்த அளவு வந்து ஒரு மேஜிக்கான ஒரு பென்சில் அது. ஸோ அந்த மாரியான ஒரு மேஜிக் வேர்ட் தான் இந்த லஸ்ட் எனர்ஜி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த லஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த விஷயத்த வச்சு நம்ம எதையுமே உருவாக்க முடியும். கண்ணு மூட எல்லாமே தெரியும். அது வந்து உங்களுடைய கெரியரா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். என்னப்பா சொல்ற? அப்பன்னா லஸ்ட் எனர்ஜிய யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது கேட்டா கிடைச்சிருமா மேஜிக் மாரின்னா, அந்த மேஜிக் பேண்ட், அந்த மேஜிக்கான பென்சில் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், உங்களுடைய தைரியம். நீங்க தைரியமா எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே கூட சரி, அதுல சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றதுல 100% உறுதியா நடக்கும். 100% உறுதி அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா, இங்க எல்லாருக்குமே திறமை இருக்கு. ஆனா, யார்கிட்ட சக்சஸ் போகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த திறமைய தைரியமா 100% அவங்க மேல நம்பிக்கை வச்சு பண்ற பீப்பிள் கிட்ட தான் திறமை போகுது. ஸோ, அப்ப அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த தைரியம் சொல்லப்படுற விஷயம் எங்கருந்து ரூட் எடுக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லஸ்ட் எனர்ஜில தான். லஸ்ட் எனர்ஜிய ப்ராப்பரா யூஸ் பண்ற மென்ஸ்னால ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சு காட்ட முடியும். இததான் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்னு சொல்லப்படுற புத்தகத்துல நெப்போலியன் ஹில் கூட சொல்லியிருக்காரு. இத வச்சு நெறைய பேர் பெரிய ஆள் ஆனவங்களோட கதைகளையுமே அத வந்து செஞ்சு எழுதியிருக்காரு அப்படின்றதான் உண்மை விஷயம். முடிஞ்சா அந்த புக் வாங்கி படிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்போ கான்ஃபிடன்ஸான ஒரு விஷயத்த கான்ஃபிடன்ஸ நீங்க வளர்த்துக்கிட்டு நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலுமே, மேஜிக் நடக்கிற மாரி உங்க லைஃப்ல எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஒன்னொன்னா உங்கள நோக்கி வர ஆரம்பிக்கும். இது வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச்ன்றத தாண்டி பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "ஆக்கம் அதற்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையார் நுழை" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்போ எந்த ஒரு மென் கிட்ட வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கோ, அவங்களால சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையும், திறமையும் அதிகமா இருக்கோ, அவங்க எதையும் தேடி போக தேவையில்ல. கூகுள் மேப் போட்டோ, இல்ல ரூட் கேட்டோ, பணம், பேர், புகழ், காதல் எல்லாமே வந்து அவங்க கிட்ட வந்து சேரும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இது எல்லாமே எங்க பேஸ் ரூட்ன்னு பார்த்தீங்கன்னா, லஸ்ட் எனர்ஜி. இத ப்ராப்பரா பயன்படுத்திட்டு இருக்கனால சொசைட்டில பெருசா சக்சஸ்ஃபுல் பண்ற மென்ஸ்ல வந்து சிக்மா மேல்ஸ் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்ட வகிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க ஸ்கூல் டைம்ல. ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடண்ட் வந்து நடத்துற பாடத்த எல்லாத்தையுமே மக் அப் பண்ணி எப்படியா பாஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு டைப் ஆஃப் ஸ்டூடண்ட் வந்து உண்மையா நான் படிக்கிறவங்க மட்டும் சொல்றேன். படிக்கிற பசங்க 2 பேருமே.
ஒரு சொன்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து மக்கப் பண்ணி எப்படியா படிச்சிடணும் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு பர்சன் வந்து புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கான்செப்ட் என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுட்டு எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதுறவங்களால வந்து கான்செப்ட் மாறிச்சுன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. ஆனா இந்த புரிஞ்சுக்கிற பர்சன் கான்செப்டே மாறினாலும் அவங்க படிச்சத வச்சு இந்த கான்செப்ட்க்கு எப்படி பதில் சொல்லலாம்னு சொல்லி எழுதி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நான் நோ ஃபேப் அந்த கான்செப்ட்க்கு சொல்லுவேன். நோ ஃபேப் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து 15 டேஸ் நோ ஃபேப், 30 டேஸ் நோ ஃபேப், 60 டேஸ் நோ ஃபேப், 90 டேஸ் நோ ஃபேப். இது பண்ணா நம்ம இந்த அளவு நம்ம சக்சஸ் அடைஞ்சலாம்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள்லாம் நம்ம இன்டர்நெட்ல பார்த்துட்டு இருக்கோம். அத முழுமையா நம்ம நம்ப வேண்டாம். ஏன் நம்ப வேணாம் அப்படின்ற மாரி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது நோ ஃபேப், அதுக்கப்புறம் சேலஞ்ச் அப்படின்ற மாரி எடுத்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா சேலஞ்ச் பண்ணி நீங்க எத கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அது வந்து அதிகரிச்சு வெளிய வரும். அதிகரிச்சு ரெய்ஸ் ஆகும் உங்களுக்குள்ள. ஆனா, அது ஃப்ளோல அதுவே கண்ட்ரோல் ஆற மாரி செஞ்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஜெயிக்க முடியும். உங்களுக்கான ஒரு பேஷன சூஸ் பண்ணி நீங்க அதுல உங்களோட எனர்ஜிய சேனலைஸ் பண்ணீங்கன்னா, எது எது எப்பப்போ நடக்கணுமோ, அது அது அப்பப்போ நடக்கும். இயற்கையா நடக்க வேண்டியத இயற்கையோட சேர்த்து நடத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரச்சனை கிடையாது. ஆனா இயற்கைக்கு மாறா ஒரு விஷயத்த தடுத்தாலும் பிரச்சனை தான். இயற்கைக்கு மாறா ஒரு விஷயத்த அதிகமா போனாலும் பிரச்சனை தான். அந்த லெவல் ஆஃப் திங்கிங் அந்த லெவல் வந்து உங்களுக்குள்ள இயற்கையே காட்டும். நீங்க ஒரு விஷயத்த சேனலைஸ் பண்ணி ப்ராப்பரா மீனிங்ஃபுல்லான ஒரு சக்சஸ அடையும்போது. அதுக்காக இந்த நோ டாக் அப்படின்னு சொல்லப்படுறத வந்து ரொம்ப திங்க் பண்ணி அதிலேயே ஃப்ளோ ஆகாம, ஒரு பேஷன செட் பண்ணிட்டு அதுக்கு நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் கேட்கும். எப்போ உங்களுக்கு இது தேவை, எப்ப தேவையில்லன்னு. அந்த வாய்ஸ் கேட்கறதுனால சிக்மா மேட்ஸ் மாரி இருக்க ஆண்கள்னால வந்து சக்சஸையும் பெரிய அளவுல அச்சீவ் பண்ண முடியுது. அவங்களுக்கான லஸ்ட் எனர்ஜியும் ப்ராப்பரா என்ஜாய் பண்ண முடியுது. ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரான மென்ஸா மாற முடியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.